ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 12ஆம் நாள் 29/10/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று நாம் இஷ்ட தெய்வங்களை, குலதெய்வங்களை, பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் வழிபாடுகள் செய்து பெற்றோர்கள், தாத்தா பாட்டி போன்ற வயதிலே மூத்தவர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளேயே ஒரு அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. சுபகாரியங்கள் செய்வதற்கு சிறப்போடு கூடியது. பொதுவாக நாம் இந்த ஆலயங்களிலே சென்று வழிபாடுகளை செய்கின்ற பொழுது ஒரு விசேஷ நாட்கள் ஆலயத்திலே ஒரு கும்பாபிஷேக தினம் அல்லது ஒரு உற்சவங்கள் நடைபெறுகிறது, ஒரு சங்காபிஷேகம் நடைபெறுகிறது என்றால் இந்த ஆலய வழிபாடுகளை செய்து கொள்வோம். அல்லது நமக்கு பிறந்த நாள் என்றால் இந்த ஆலயத்தில் சென்று ஒரு பூஜை அர்ச்சனை வழிபாடு செய்து கொள்வோம். பொதுவாக இந்த பிறந்த நாள் என்கின்ற பொழுது நம்மில் பலர் நாம் செய்கின்ற தவறு ஆங்கில திகதிகளை கொண்டு பிறந்த நாள் என்று கொண்டாடி கொள்வார்கள். ஒவ்வொரு குழந்தையினுடைய ஜனனம் அந்த பிறப்பு நேரத்திலே ஏற்படுகின்றதாகிய இந்த கிரக அடிப்படையில் வருகின்ற நட்சத்திரம், அந்த நட்சத்திரம்தான் சைவ தமிழ் மக்களுக்கு பிறந்த நாளாக கொண்டாட வேண்டும். நாம் ஆங்கில தேதியிலே கொண்டாடிவிட்டு போய்விடுவார்கள். அவரவர் பிறந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் 27: அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அத்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனிஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்தராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி என்று இந்த உலகிலே ஜனித்த அனைத்து குழந்தைகளும் ஏதோ ஒரு நட்சத்திரத்திலே தான் பிறந்திருப்பார்கள். அவருடைய நட்சத்திரம் அந்த பிறந்த மாதத்திலே வருகின்ற பொழுது அன்றுதான் இந்த பிறந்த தினம் ஆயுஷ்ய ஹோமம் செய்து கொள்ளுவது. இப்பொழுது நாம் எல்லாம் இந்த ஆங்கில திகதியிலேயே பிறந்த நாள் கொண்டாட்டம் என்று எல்லோரும் செய்துகின்ற ஒரு வழக்கம். அது ஆங்கிலேயர்கள், வெள்ளைக்காரர்கள் ஆங்கில திகதியை கொண்டாடுவார்கள். நாம் சைவ தமிழ் மக்கள் நட்சத்திரத்தை தான் கொண்டு இந்த பிறந்த நாள் கொண்டாட வேண்டும். இப்போ நாம் கோவிலே போய் ஒரு அர்ச்சனை செய்கின்ற பொழுது என்ன சொல்லுகிறோம்? பெயரையும் பிறந்த திகதியுமா சொல்லுகிறோம்? இல்லை, பெயர் நட்சத்திரம். ஒரு சங்கல்பம் செய்யப்படுகின்ற பொழுது பெயர் நட்சத்திரம். எனவே இந்த நட்சத்திர அடிப்படையாகத்தான் பிறந்த நாள் என்று கொண்டாடப்பட வேண்டும். ஒரு ஆலயங்களிலே ஒரு கும்பாபிஷேகம் என்றால் அந்த கும்பாபிஷேக தினம் என்று வருகின்ற பொழுது அது கும்பாபிஷேகம் செய்த ஆங்கில திகதியை கொண்டு செய்வதல்ல. எந்த நட்சத்திரத்தில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது? இப்போ தை மாதத்திலே பூச நட்சத்திரம், தைப்பூசத்திலே கும்பாபிஷேகமாக, அடுத்த வருஷம் தைப்பூசத்திலே அந்த கும்பாபிஷேக தினம். அதுபோல் நாங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருந்தாலும் அந்த மாதம்
இதில் வருகின்ற நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு வருடங்களும் நாம் பிறந்த மாதங்களிலே வருகின்ற நட்சத்திரங்கள், அதுதான் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகின்ற பொழுது அந்த குழந்தையின் ஆரோக்கியம் சிறப்பாக அமையக்கூடியது. அதில் தான் ஆயுஷ்ய கோமம் என்று இந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு வாழ்வதற்காக இந்த ஹோமங்களை செய்து கொள்ளுகின்ற சிறப்பும், ஆலயங்களிலே சென்று அர்ச்சனை வழிபாடு செய்கின்ற சிறப்பும் உள்ளது. அவ்வாறு ஆலய வழிபாடுகளுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது ஆசார சீடராக நமது சமய கலாச்சார ஆடைகள் அணிந்து இறை வழிபாட்டு ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.